நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும். செல்வ கடாட்சம் எப்போ? கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது? என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன்? உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா? கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன? இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும்? ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி? புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேற வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக்க வாய்ப்பண்ண அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா? வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர், இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்கள், நம்பி ஏமாந்தது போதும் சார், நாங்கள் எப்போ சார் ஜெயிக்கிறது? வாழ்க்கையில் மறுமலர்ச்சி எப்போ? விடிவு காலம் வந்தாச்சா இல்லையா? இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு கேட்குறது நல்லாவே புரியுது. பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுகிற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடியது, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது, உங்கள் பேச்சுக்கு மரியாதை ஏற்படுகிற காலகட்டங்க. உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து 6ல் இருக்கும்போது எதிரியை வெல்லக்கூடியது. இப்போ தான் நண்பன் யார், எதிரி யார், துரோகம் செய்தது என்ன, எதனால் இந்த பிரச்சனை நடந்தது, இந்த ராசிக்கு இப்போ தான் புலப்படும். ஏன்னா இந்த ராசி பார்த்திங்கன்னா நம்மளாம் முழுசாக நம்பிடும். அறிவாளி ராசி அவ்வளோ. இந்த ராசி கும்பராசினாலே பார்த்திங்கன்னா சிந்தனையில் புதுமை இருக்குங்க. அதாவது எல்லாருமே இந்த தசையில் தான் போகணுன்னா கேட்பாங்க. ஏன் போகணும், எதுக்கு போகணும், ஃபஸ்ட்டு கேள்விகள் கேட்பாங்க. அதோட பெட்டராக ஒன்று புது பாதையை அமைக்கிற ராசி. சிந்தனையில் புதுமையும் இருக்கும், அதேமாதிரி பாரம்பரியத்தையும் கட்டுப்படுகிற ராசி. மரியாதை இல்லாத இடத்துல கும்பம் இருக்காது. இதுதாங்க இந்த ராசியோட சிறப்பு. இப்போ முதல்ல உங்கள் ராசிக்கு வெற்றிகரமாக இருக்கிறது, மன நெருக்கடி குறைகிறது, சஞ்சலங்கள் குறைகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு. உங்களுக்குன்னு ஒரு இடமாற்றம் இருக்குங்க. இடமாற்றம்னு ஒரு ட்ரிப்பு மாதிரி புரிஞ்சுக்கலாம். கோயில் ட்ரிப்பாக இருக்கலாம், ஆன்மீக ட்ரிப்பாக இருக்கலாம், திடீர்னு ஒரு வாய்ப்பு வந்து வெளிநாடு வெளி மாநிலம் இது மாதிரி இருக்குது. இது மாதிரி ஒரு பயணம் உண்டு. அந்த பயணம் இனிதே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு ட்ராவலிங் வரப்போதும் போகும். ட்ராவலிங் சார், ஒரு சிலர்லாம் நிறைய பேர் மாற்றத்தை எங்கிட்டு இருந்தாங்க. சொந்த பந்த ஃபங்க்ஷன், இது மாதிரி. இது ஃபஸ்ட்டு. இது போனால் நம்மளுக்கு என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட்டு மன ரீதியாக நெருக்கடி குறையும். இந்த ராசி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ் சம்மந்தப்பட்டது. கவலைகள் மறந்து அடுத்த புதுமையை சிந்திக்க ஒரு வாய்ப்பு பிறகு நாங்கள் சொல்லுவோம். இதே இல்லை சார், அவ்வளோ ஃபினான்ஷியலாக அவ்வளோ வாய்ப்பு இல்லை, நாங்கள் போக வாய்ப்பு இல்லை, சூழ்நிலை இப்படி இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை. நீர் உள்ள ஸ்தலம், ஆறு, ஏரி, குளம், நீர் இது மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லும் அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் பெட்ரு. ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்துகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சந்திரன் அதிகப்படுத்திட்டா சிறப்பாக இருக்குங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டே வரியார் சொல்லியாச்சு. சார், உங்களுக்கு வண்டி வாகனம், இடம், வீடு, சொத்துன்னு ஒரு அமைய வாய்ப்பு வருது. இதுக்கு முன்னாடி நிறைய விற்றாச்சு, கையில் கிடைக்குமான்னு நினச்சது தவறு விட்டாச்சு. இருக்கிற பட்ஜெட்டு மீறி போச்சு, இப்போ வாங்கலாமா? இப்போ இடம், வீடு, சொத்து இந்த மாதிரி வர வாய்ப்புண்டு பாருங்கள், அது யோகமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க இப்போ தாங்க சேல்ஸ் பண்ண முடியும், நிறைய இது வாங்க முடியும். மற்றவங்களுக்கு பை அண்ட் சேல்ஸ் சூப்பரானது. ப்ராஃபிட் கண்ணில் பார்க்குற மாதம் இந்த ராசி. முதல்ல அந்த வீடு சம்மந்தப்பட்டது, அதாவது குறிப்பாக டாக்ஸேஷன், வரி கட்ட, வீட்டு வரி, நில வரி, அதை கட்டலையே கட்டிக்கங்க. வரி கட்ட மறந்துக்கிட்டு லேட்டாக பண்ணிடக்கூடாது. இந்த ராசி இது ஒன்று தான். இந்த வண்டி வாங்கின இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதையும் கவனிச்சுக்கணும்.
பொல்யூஷன் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை எப்போவுமே கையில் கவனமாக வைத்து கொள்ள வேண்டிய ராசி இந்த ராசி. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு இப்போ உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெற்று வரனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாடு பயணங்கள், வெளிமாநில பயணங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நிறைய பேர்த்துக்கு ஒன்று சாதிக்கணும் நினச்சிட்ருக்கீங்க. மீடியா துறை யோகமாக இருக்குது. மீடியா சம்மந்தப்பட்ட துறையினர் உங்களுக்கு சங்கங்கள், சபைகளை, முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடியது. இந்த மீடியாவில் நிறைய பேர் ஒதுக்கப்பட்டது கும்பமாகவே இருந்தது. மீடியாவில் இருந்தவங்க, பத்திரிகை துறையில் இருந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி வந்து மிஸ் ஆனது. அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டாங்கங்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரி மாறும். வேலையை பற்றி பேசுவோம். சார் வேலையில் கோல்டன் டைம். ராசியில் குரு சூரியன் இருக்குது. முதல்ல இந்த ராசி வேலை இல்லாமல் ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிருங்க. வேலை இல்லாத வேலை கிடச்சி நல்ல நேரம் பிறந்தாச்சு. வேலையில் போட்டு டார்ச்சர் பண்ணவங்க விலகிறாங்க. மேலதிகாரிகள் உங்களோட இணக்கமாக போகிற சூழ்நிலை வந்தாச்சு. புது ப்ரமோஷன் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், கௌரவத்தை தக்க வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தா லோன் என்ற ஒரு ப்ராசஸ். சார் லோன் போடலாமா, இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது இந்த ராசிக்கு. ஃபஸ்ட்டு எதற்கு அப்படின்னு தெரியணும். வீடு, இடம், ஒரு அந்த வளர்ச்சிகரமான இருக்கலாம். பர்சனல் லோன் ஒருத்தர் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட் பர்சனல் லோன் போடுறேன், நான் வேணான்னேன். இது பொதுவாக மட்டும் ஜாதக ரீதியாக வரல. அப்போ லோன் சம்மந்தப்பட்டது உண்டு. சரியானதாக பார்த்துட்டு பண்ணுங்கள். இடம், வீடு, சொத்து அமையப்போகுது, அதை பார்த்துக்கங்க. வண்டி வாகனங்கள் அடிக்கடி வாங்குகிறோம். காரை பற்றியே கேட்டுட்டு இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க. நிறைய பேர் காரை பற்றி சொல்லுங்கள், காரை பார்க்கலாமா, காருன்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற அது ஜாதக அமைப்பும் தசாபத்தியும் ஒத்து வரணும். ஒரு காருங்கிறது உங்கள் வீட்டில் புது நபராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் ராசி பிரபஞ்ச ராசி, உங்கள் குடும்ப உறவினராக பேசும். அது மாதிரி பார்த்துக்கங்க. சரி, ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய நேரங்க. மாறி இந்த ராசி இப்போ தான் சளி, இருமல், காய்ச்சல், தும்மல், முதுகு வலி பலது அனுபவிச்சிட்ருக்கு. அது மாறும். அப்போ ஏதோ ஒரு எதனால சின்ன மருத்துவ செலவு ஒன்று உங்களுக்கு இருக்கும், இல்லை குடும்ப உறவுகளுக்கு இதெல்லாம் அனுபவிச்சாச்சு. இப்போ தான் வெளி வருது. ஒன்று புரிஞ்சுக்கங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது இந்த உடல்நிலை சீராகும். சார் திருமணத்தை பற்றி சொல்லவே இல்லையே. பொதுவாக அவங்களுக்கு திருமணத்துக்கு ஆகஸ்ட் மாதம் இறுதி வட்டாரத்தில் வாய்ப்புண்டு. நிறைய அது ஃபஸ்ட்டு ராகுகேது பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுங்கள். சர்ப கோயிலுக்கு போயிட்டு போங்க. ராகுகேது தொந்தரவு இறுதி மாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போ திருமணம் உண்டா, நிச்சயமாக திருமண வரன் அமைப்பு வருகிறது. திருமண பேச்சுவார்த்தை சுபகமாக இருக்கும். இதுதான். இதை விட இன்னும் இந்த அக்டோபருக்கு பின் மிகப்பெரிய யோகம். இப்போ ஆகஸ்ட்டில் ஓரளவுக்கு, அக்டோபருக்கு பின் நல்லாயிருக்கு. இப்போ கேள்வி இந்த ராசிக்கு, திருமணம் ஆல்ரெடி பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் தடங்கள் ஏற்பட்டுச்சு ஒன்று, பத்திரிக்கை அடிக்கலான்னு முடிவு பண்ணது ஒன்று, அதான் நடந்தது. கணவன் மனைவி ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்குன்னு ஒன்று. சார் இது ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. ரெண்டாவது திருமண கேள்விகள் தான் இங்கே நிறைய பேர். நாங்கள் ரீசெண்டாக பார்க்கும்போது இன்னொரு திருமணம் அமையுமா, முதல் திருமணத்து அடுத்த வாழ்க்கை இருக்கா, நிச்சயமாக கோச்சார ரீதியாக இருக்குது. ஜாதக ரீதியாக பார்த்துட்டு பண்ணலாம். உறவுகளை வலுப்படுத்திக்கலங்கள், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம். பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, பட்டா மாறுதல் சம்மந்தப்பட்டது, எந்த ஒரு ஆதார், பேன், இந்த மாதிரி எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் விஷயம் இருந்தாலும் இப்பொழுது சுமூகமாக இருக்கும். அப்போ நல்ல விஷயங்கள் அனைத்தும் அடைகிற காலகட்டம். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெளிச்சமாக இருக்கும். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.